இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். வணக்கம் நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனரான நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் உங்களுடன் இணைந்திருக்கும் நான் லாஸ்லியா மரியனேசன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். மாணவி வித்யாவின் படுகொலை சம்பவம் தொடர்பான ட்ரைலர் பார் விசாரணைகள் இன்று இடம்பெறவுள்ளது. உயர்தர பரீட்சையுடன் தொடர்புடைய வகுப்புகளுக்கு இன்று நள்ளிரவு முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஊழலுக்கு எதிரான இலங்கையை கட்டியெழுப்புவோம் தேசிய வேலை திட்டம் இன்றும் யாழில் முன்னெடுக்கப்பட உள்ளது. சக்தியின் ஆடிவேல் திருவிழாவின் வேல் பவனி இன்று ஆரம்பமாகின்றது. மாணவி வித்யாவின் படுகொலை சம்பவம் தொடர்பான ட்ரைலர் பார் விசாரணைகள் இன்று முதல் 3 நாட்களுக்கு நடைபெறவுள்ளன. கடந்த ஜூன் மாதம் 12ஆம் தேதி முதல் மூவரடங்கிய நீதியரசர் குழா முன்னிலையில் ட்ரைலர் பார் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மேல்நீதிமன்ற நீதிபதிகளான மாணிக்க வாசகர் இளஞ்செழியன், அனலிங்கம், பிரேம்சங்கர் ஆகியோருடன் வவுனியா மேல்நீதிமன்ற நீதிபதி பாலேந்திரன், சசி மகேந்திரன் தலைமையில் யாழ் மேல்நீதிமன்றத்தில் இந்த விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. விசேட வழக்கு தொடரான சட்டமாதிபர் திணைக்களத்தின் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் குமார் ரட்னம் மற்றும் யாழ் மேல்நீதிமன்ற அரசு தரப்பு சட்டத்தரணி நிஷாந்த நாகரட்னம் ஆகியோர் இந்த வழக்கில் ஆஜராகியுள்ளனர். படுகொலை சம்பவம் தொடர்பான ட்ரைலர் பார் விசாரணைகள் கடந்த மாதம் 24ஆம் தேதி இறுதியாக இடம்பெற்றன. கூட்டு வன்புணர்வின் பின்னர் படுகொலை செய்யப்பட்ட மாணவி வித்யாவின் மூக்கு கண்ணாடி 6ஆம் இலக்க சந்தேக நபரான பெரியாம்பி எனப்படும் சுசாந்தனின் வீட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டதாக யாழ் மேல் நீதிமன்றத்தில் இதன்போது சாட்சியம் அளிக்கப்பட்டது. இதேவேளை 24ஆம் இலக்க சாட்சியாளர் அன்றைய தினம் மன்றில் ஆஜராகியிருந்த நிலையில் அவரை நெருப்படுத்த வேண்டிய தேவை இல்லை என பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் குமார் ரட்னம் கூறியதைத் தொடர்ந்து குறித்த சாட்சியாளர் இந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்படுவதாக மன்று அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையுடன் தொடர்புடைய வகுப்புகளுக்கு இன்று நள்ளிரவு முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை இந்த தடை அமலில் இருக்கும் என திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. குறித்த காலப்பகுதியில் பரீட்சையில் தோற்றும் மாணவர்களுக்கான கருத்தரங்குகள் மற்றும் கையேடு விநியோகிக்கும் நடவடிக்கை ஆகியவற்றிற்கும் பரீட்சைகள் திணைக்களம் தடை விதித்துள்ளது. இந்த விதிமுறைகளை மீறுபவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஊழல் மற்றும் பலவந்தமாக சுவீகரித்தல் தொடர்பிலான குற்றச்சாட்டுகள் குறித்து இலங்கை மீதான சர்வதேச கவனத்திற்குள்ளாகும் சந்தர்ப்பம் அதிகரித்துள்ளது. முகல் மோசடி, இக்டா குற்றச்சாட்டு, வாக்ஸ்வேகன் மோசடி உள்ளிட்டவை சர்வதேச ஊடகங்களின் முன்பக்க செய்தியாகியுள்ளமையால் நாட்டின் புகழ் பாதிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் மக்களின் அடிப்படை தேவைகளுக்கு பதில் வழங்குவதற்கான இலங்கையின் இயலுமை ஊழலால் முடக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. மக்கள் சக்தி திட்டத்தினூடாக கடந்த காலங்களில் இலங்கையின் நிலை தொடர்பில் எடுத்துக் காட்டப்பட்டது. கிராமிய பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்து கடன் சுமையால் மக்கள் அல்லலுற்ற சந்தர்ப்பத்தில் நல்லாட்சியை ஏற்படுத்துவதற்கு எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலைமையை மையப்படுத்தி ஊழலற்ற இலங்கை உருவாக்குவதற்கான தேசிய வேலை திட்டம் நேற்று ஆரம்பமாகியது. நாட்டின் 25 மாவட்டங்களிலும் உள்ள மக்களின் ஊழலுக்கு எதிரான குரலை வெளிக்கொணர்வதற்காக இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. இந்த திட்டம் நாட்டின் பிரதான நகரங்கள் மற்றும் கிராமங்களிலும் முன்னெடுக்கப்படுகின்றது. ஊழலுக்கு எதிரான இலங்கை எனும் துணிப்பொருளில் நியூஸ் ஃபர்ஸ்ட் நாடளாவிய ரீதியில் ஆரம்பித்திருக்கின்ற மக்களை தெளிவூட்டும் நடவடிக்கைகள் இன்று 2வது நாளாகவும் யாழ்ப்பாணத்திலே தொடர்கின்றன. குறிப்பாக நேற்றைய 1ஆம் நாள் யாழ்ப்பாணத்திலே வடமராட்சி மற்றும் வலிகாமம் வடக்கு பிரதேச செயலகத்திற்குட்பட்ட பல கிராமங்களுக்கு எமது குழுவினர் 2ஆக பிரிந்து சென்று மக்களை தெளிவுபடுத்தல் நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள். ஊழல்வாதிகளை விரட்டி அடிப்பதற்கும் ஊழலில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு தகுந்த தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் எமது விழிப்புணர்வூட்டும் செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இன்றும் யாழ்ப்பாணத்திலே 2வது நாளாக புங்குடுதீவு, மண்டைத்தீவு, வேலணை பகுதிகளுக்கும் அதேபோன்று தென்மராட்சி, வரணி, கச்சாய், கொடிகாமம், அல்லாரை, கைதடி, நாவட்குழி ஆகிய பிரதேசங்களுக்கும் சென்று மக்களை விழிப்புணர்வூட்டும் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக யாழ்ப்பாணத்திலிருந்து KM ராசூல். சக்தியின் ஆடிவேல் திருவிழாவின் வேல் பவனி இன்று காலை ஆரம்பமாக உள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க குமாராலயமான செல்வச்சந்நிதி முருகன் ஆலயத்திலிருந்து இன்று காலை வேல்பவனி ஆரம்பமாக உள்ளது. வேல்பவனி எதிர்வரும் 4ஆம் தேதி கொழும்பை வந்தடைய உள்ளதுடன் 5ஆம் தேதி கொழும்பு 2 பிரேக் ப்ரூ பிளேஸில் உள்ள மகாராஜா நிறுவன தலைமை வளாகத்தில் நாள் முழுவதும் ஆடிவேல் விழா கொண்டாடப்பட உள்ளது. இது தொடர்பிலான விவரங்களுடன் இணைந்து கொள்கிறார் அங்கிருக்கும் எமது அலுவலக செய்தியாளர் சிசிரகுமார் கிருஷாந்தராஜ்.
வணக்கம் லோஸ்லியா. ஆடிவேல் விழாவை சிறப்பிக்கும் வகையில் இம்முறை MTV NBC ஊடக வலையமைப்பு சக்தி வேல் விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறது. வேல் விழாவை முன்னிட்டு வரலாற்று சிறப்புமிக்க யாழ் தொண்டைமனாறு செல்வச்சந்நிதி ஆலயத்திலிருந்து வேல்பவனி ஆரம்பமாக இருக்கின்றது. சூரபத்மனை சூரசம்ஹாரம் செய்த முருகப்பெருமான் அதன் பின் தன் 6 படை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூரில் குடிகொண்டார். திருச்செந்தூரில் ஆசீர்வதிக்கப்பட்ட அருள்மிகு வேலை தரிசிப்பதற்கான அரிய சந்தர்ப்பம் ஈழத்து சைவடியார்களுக்கு கிட்டிருக்கின்றது. இதற்கான வாய்ப்பை MTV NBC ஊடக வலையமைப்பு இம்முறை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. வடக்கில் இன்று ஆரம்பமாகும் வேல்பவனி அருணகிரிநாதர் போற்றி பாடிய கதிர்காம திருத்தலத்தில் நிறைவடைய இருக்கிறது. வவுனியா, திருகோணமலை, கொழும்பு, ஹம்மாந்தோட்டை ஊடாக எதிர்வரும் 7ஆம் திகதி கதிர்காமத்தை நாம் சென்றடைய உள்ளோம். இதற்கிடையில் சிறப்பும் அருளும் பக்தியும் நிறைந்த வேலாயுதம் எதிர்வரும் 5ஆம் திகதி கொழும்பு 2 பிரேப்ரூ பிளேஸில் உள்ள எமது தலைமையக வளாகத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது. ஆகவே எம்பெருமான் அருட்கடாட்சத்தை பெறுவதற்காக அனைத்து அடியார்களும் குடும்பம் சகிதம் வருகை தர வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பாகும். திருவருட் சிறப்பும் எண்ணற்ற திருநாமங்களும் தெய்வீக பெருமைகளையும் உடைய முருகப்பெருமானின் ஞானவேல் பவனியிலிருந்து சுசிரகுமார், கிருஷாந்த் ராஜ். நாட்டில் இடம்பெற்ற செய்திகளின் தொகுப்பு அடுத்து. தேசிய சுகாதார முகாம் ஆரம்ப திட்டம் நேற்று கொழும்பில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் விளையாட்டுத்துறை அமைச்சர் தயாஸ்ரீ ஜெயசேகர் கலந்து கொண்டார். இந்த திட்டத்திற்கு MBC ஊடக வலையமைப்பு ஊடக அனுசரணையுடன் விளையாட்டுத்துறை அமைச்சர் இந்த திட்டம் செயலுருவாக்கம் பெற்றுள்ளது. 6 லட்சம் ரூபாவிற்கும் அதிக பெறுமதியுடைய வெள்ளப்பட்டையை விமான நிலையம் மூலம் கடத்த முயற்சித்த இலங்கையர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பைச் சேர்ந்த குறித்த நபர் சென்னைக்கு வெள்ளப்பட்டையை கடத்த முயற்சித்த வேளையிலேயே கைது செய்யப்பட்டுள்ளார். மாத்தறையிலிருந்து மருதனை நோக்கி பயணிக்கும் M8 ரயிலின் இயந்திரத்தில் நேற்று மாலை தீ பரவியுள்ளது. தீப்பரவுகை தொடர்பில் அறிய கிடைத்ததன் பின்னர் ரயில் கம்பருகம ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டது. ரயில்வே கட்டுப்பாட்டு பிரிவினரால் தீ கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டதன் பின்னர் போக்குவரத்து வழமைக்கு திரும்பியுள்ளதாக நியூஸ் ஃபர்ஸ்டின் பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். நாட்டில் இன்றைய தினம் பல மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் மத்திய, சப்ரகமுக, மேல், வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் மணித்தியாலத்துக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் சற்று பலத்த காற்று வீசக்கூடும். சப்ரகமுக மாகாணத்திலும் காலி, மாத்தறை மற்றும் களுத்துறை மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இதேவேளை மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் கொழும்பு, கம்பஹா மற்றும் ஹம்மாந்தோட்டை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அத்துடன் முல்லைத்தீவு மற்றும் வவுனியா மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இரத்தினபுரி, கேகாலை, கண்டி, காலி, மாத்தறை மற்றும் களுத்துறை போன்ற மாவட்டங்களின் சில இடங்களில் 50 மில்லிமீட்டர் வரையில் ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் அடுத்த சில தினங்களுக்கு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கொழும்பு தொடக்கம் காலி ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். ஹம்பாந்தோட்டை தொடக்கம் பொத்துவில் ஊடாக கல்முனை வரையான கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 60 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் அடிக்கடி வீசுவதுடன் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் இடைக்கிடையே கொந்தளிப்பான நிலையிலும் காணப்படும். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவடைகிறது. தொடர்ச்சியாக சக்தி டிவியின் குட் மார்னிங் ஸ்ரீலங்காவின் ராகேஷ் சர்மாவோடு இணைந்திருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.